இந்த கேர்ள்ஸ் ஸ்கூலில் இருக்க பொண்ணுங்க எல்லாருமே லஞ்ச் டைமில் லஞ்ச் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. சாப்பிட்ற வரைக்கும் நார்மலாக இருந்த கேர்ள்ஸ் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் ஒரு மாதிரி சைலண்டாக இருக்காங்க. பார்த்தா திடீர்னு அந்த இடத்துக்கு ஒருத்தர் வரான். இனி இங்கே இருக்க பொண்ணுங்க எல்லாரும் என் பேச்சை தான் கேட்பாங்கன்னு சொல்லி ஒரு 10 பேரை எந்திரிக்க சொல்கிறான். அந்த பொண்ணுங்களும் இவன் பேச்சு கேட்டு நடக்க ஆரம்பிக்கிறாங்க. வந்தவனா அந்த பொண்ணுங்க கிட்ட ஏதோ சொல்கிறான். அவன் சொன்ன அடுத்த நிமிஷமே ஒரு 10 பொண்ணுங்க மாடியோட எட்ஜில் போய் நிற்கிறாங்க. அதில் இருக்க ஒரு பொண்ணு மாடியிலேருந்து கீழே விழுந்து இறந்தும் போகிறா. அந்த இடத்துக்கு வந்த எச்எம்மும் அந்த பொண்ணுங்க கிட்ட கீழே வந்துருங்க, உங்களுக்கு என்னாச்சுன்னு சொல்லி பதறாங்க. ஆனால் அந்த பொண்ணுங்க நீங்கள் எங்கள் கிட்ட வராதிங்க, நீங்கள் எங்கள் கிட்ட வந்தால் மாடியிலேருந்து குதிக்க சொல்லி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்கன்னு சொல்கிறாங்க. இதை கேட்டதுக்கு அப்புறம் தான் அங்கே இருக்கிறவங்களுக்கு புரியுது வந்தவன் இந்த பொண்ணுங்களுக்கு சாப்பாடுல ஏதோ வசியம் பண்ணியிருக்கான்னு. ஆனால் அந்த ஸ்கூலோட செக்யூரிட்டி அந்த பொண்ணுங்களை காப்பாத்துறதுக்காக ஒரு பொண்ணோட காலை பிடிக்கிறான். பார்த்தா அந்த பொண்ணு கீழே விழுந்து குதிச்சிடுறா. பக்கத்துல இருக்க பொண்ணை காப்பாத்துறதுக்காக அவளோட காலை பிடிச்சா அந்த பொண்ணு கீழே குதிச்சிடுறா. இப்போதான் அந்த எச்எம்க்கு புரியுது இந்த பொண்ணுங்களை காப்பாத்துறதுக்காக போனா அந்த பொண்ணுங்க கீழே குதிச்சிருவாங்கன்னு. அந்த பொண்ணுங்களுமே எங்களுக்கு சாகணும்னு ஆசை கிடையாது, எங்களை காப்பாத்துங்க, 3 மணி வரைக்கும் தான் எங்களுக்கு டைம் இருக்கு, 3 மணிக்கு எங்க எல்லாருமே கீழே குதிக்க சொல்லியிருக்காருன்னு சொல்லி எச்எம் கிட்ட சொல்ல எச்எம் என்ன பண்ணனே தெரியாம இருக்காங்க. பார்த்தா மணி 3 ஆனதுனால எல்லா பொண்ணுங்களும் மேல இருந்து கீழே குதிச்சு இறந்தும் போறாங்க. இந்த விஷயத்த தெரிஞ்சுக்கிட்ட அந்த பொண்ணுங்களோட பேரண்ட்ஸும் ஸ்கூலுக்கு வெளியே வந்து சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. ஸ்கூலோட கேண்டீனுக்கு போலீஸும் வந்து பார்த்தா அங்க இருக்க எல்லா பொண்ணுங்களுமே வசியமாக்கி தான் இருப்பாங்க. அதுல ஒரு பொண்ணு வந்து அங்கிள் உங்ககிட்ட எல்லாம் ஒரு மெசேஜ் சொன்னாருன்னு சொல்ல ஆரம்பிக்கிறா. நீங்க அந்த பிரதாப்பை சீக்கிரமா கண்டுபிடிக்கணும்னு சொல்ல வந்த போலீஸும் பிரதாப் யாருன்னு சொல்லி கேட்கறாங்க. அதெல்லாம் எனக்கு தெரியாது, அங்கிள் சொன்னதை நான் உங்ககிட்ட சொன்னேன்னு சொல்றா. வேற மெசேஜ் இருக்கான்னு கேட்டதுக்கு 10 பொண்ணுங்க கீழே குதிச்சு இறந்து போனதெல்லாம் வெறும் ட்ரைலர் மட்டும்தான், நீங்க அந்த பிரதாப்பை கண்டுபிடிக்கலன்னா இந்த சிட்டியவே நாங்க அழிச்சுவோன்னு சொல்றா.